ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் அனிமே. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த போர்ட்டலுக்குள்ள என்ட்ரு ஆனதும் நாம வெளியே இருக்கிற சீனை பாக்குறோம். அதாவது அந்த டஞ்சன் உள்ள இருக்கிற சீனை. அது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ஹில் மாதிரி இருக்குங்க. ஃபுல் ஏரியாவுமே லாவாவால கவர் ஆகியிருக்கு. நம்ம சன்மோவும் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு லீஹோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தெரியல, ஆனா நான் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் செமையா என்ஜாய் பண்ணி கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து நிறைய ஜெயின் மான்ஸ்டர்ஸ் வருதுங்க. எல்லாமே லெவல் 2 மான்ஸ்டர்ஸ். இது பார்த்ததும் சன்மோ, இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் என்னை கொல்ல வந்துருச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவ உடனே சன்மோவை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதுங்க. அவன் கண்டினியூஸா அந்த அட்டாக்ஸ டேச் பண்ணிட்டே இருக்கான். அவன் தனியா இருந்தா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். அதே டைம்ல அந்த 3 மான்ஸ்டர்ஸும் ரொம்ப வேகமா அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. சன்மோவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவன், இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். மான்ஸ்டர்ஸ் அவனை சுத்தி வளைச்சிடுதுங்க. சன்மோ உடனே தன்னோட வெப்பனை வெளியே எடுத்துட்டு, இப்போ லெவல் அப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு, நான் லெவல் அப் ஆனதும் இவங்க எல்லாத்தையும் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றான். அவன் இத பத்தி யோசிச்சுட்டு சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ பாத்துட்டு, சீக்கிரம் இவங்க என்னை கொல்ல வருவாங்க, அதனால நான் சீக்கிரமா என்னோட அஜிலிட்டியை யூஸ் பண்ணி இங்க இருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு இந்த வழியில ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அப்போ அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா அவன் தன் பாடி ஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்ணி தன் பாடியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியும்னு. இத கேட்டதும் அவன் ஹாப்பியாகி, ஓகே இப்போவே இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் தன் உடம்புல ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி அண்ட் பவரை ஃபீல் பண்றான். அவன், இப்போ என் பாடி முன்னாடி இருந்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, என் பாடி ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நாம பாக்குறோம், அவன் ரொம்ப வேகமா அந்த மான்ஸ்டர்ஸ் மேல ரொம்ப டேஞ்சரஸா அட்டாக் பண்ணவும் முடியுது. ஆனா அந்த மான்ஸ்டர் சன்மோவை சும்மா போக விடுற அளவுக்கு வீக் இல்ல. அண்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. சன்மோ அவங்களோட எல்லா அட்டாக்ஸையும் டேச் பண்றான். அதே டைம்ல அவங்களும் சன்மோவோட எல்லா அட்டாக்ஸையும் டேச் பண்ணி சன்மோ மேல திருப்பி அட்டாக் பண்றாங்க. சன்மோ, நீங்க இப்படி சாக மாட்டீங்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டரோட தலை மேல காலை வச்சு அதோட தலைய அப்படியே நசுக்கிடுறான். மத்த மான்ஸ்டர்ஸும் இதெல்லாம் பார்த்துட்டு சன்மோ ரொம்ப ஸ்ட்ராங்னு புரிஞ்சுக்குதுங்க. அதனால இனிமே அவங்க கேர்ஃபுல்லா ஃபைட் பண்ணணும். லெவல் அப் அண்ட் மான்ஸ்டர் கில்லிங். சன்மோ, சீக்கிரம் முன்னாடி வாங்க, நான் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி லெவல் அப் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவேன். லெவல் அப் பண்றதுக்கு நீங்க எனக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அவன் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட லீடர் இதெல்லாம் கேட்டதும் ரொம்ப கோபமாகிடுறான். அவங்க எல்லாரும் சத்தமா கத்திக்கிட்டே சன்மோ மேல ரொம்ப வேகமா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வர்றாங்க. சன்மோ உடனே ஒரு பேக் ஃபிளிப் அடிச்சு பின்னாடி போயிட்டு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் தேவை, ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதும் இவங்க எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொன்னுடுவேன், ஏன்னா இவங்கள ஒன்னா கொல்லுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அண்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. சன்மோ கண்டினியூஸா பின்னாடி போயிட்டே இருக்கான். அந்த மான்ஸ்டர்ஸும் சன்மோவை ஃபாலோ பண்ணி வருதுங்க. ஆனா அவங்களுக்கு சன்மோவோட மூவ் பத்தி தெரியல. சன்மோ கண்டினியூஸா பின்னாடி போயிட்டே இருக்கான். அந்த மான்ஸ்டர்ஸும் மெதுவா சன்மோ தப்பிக்க போறான்னு புரிஞ்சுக்குதுங்க. அதனால அவங்க வேற ஒரு பிளானை யூஸ் பண்ணி சன்மோ மேல அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வேகமா ஜம்ப் பண்ணி சன்மோவுக்கு ரொம்ப க்ளோஸ் வந்துடுதுங்க. இத பார்த்த சன்மோ, சரி இப்போ உங்கள ஒரே டைம்ல முடிக்கிற நேரம் இது அப்படின்னு சொல்றான். அவன் இந்த சான்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் உடனே தன்னோட ஸ்வாட்ட பின்னாடி எடுத்துட்டு, செத்து போங்கடா அப்படின்னு சொல்றான். அவன் தன்னோட பிளேட முன்னாடி ஸ்விங் பண்றான். ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியல, ஆனா நிறைய ஸ்லாஷஸ் வர்றத பாக்குறோம். அது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொன்னுடுது. சன்மோ, இது ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு, இதனால ஒரே டைம்ல வேலை முடிஞ்சிடும்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்றான். அண்ட் அவனோட ஸ்கில் முன்னாடி இருந்ததை விட அப்கிரேட் ஆகியிருக்கு. ஆனா சன்மோ இங்கேயே ஸ்டாப் ஆகல. ஏன்னா இந்த ஒரு அட்டாக்கோட அவங்க சாக மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் இன்னும் அட்டாக்ஸ் பண்ணணும். அவன் உடனே மறுபடியும் அட்டாக் பண்றான். மறுபடியும் நிறைய பெரிய ஸ்லாஷஸ் முன்னாடி அனுப்பி அந்த மான்ஸ்டர்ஸ் மேல இன்னொரு அட்டாக் வருது. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ் ஒரே டைம்ல செத்து போகுதுங்க. சன்மோ, இது ரொம்ப நல்ல விஷயம், நான் இவங்க எல்லாத்தையும் ஒரே டைம்ல முடிச்சிட்டேன். இவங்கள யாராவது உயிர் பிழைச்சிருந்தா நான் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்போ அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அவன், சரி லெவலையும் அப்கிரேட் பண்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். லெவலை அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவான். ஆனா அவன் இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பணும், ஏன்னா பிளட் வாசனையை கேட்டு வேற ஏதாவது மான்ஸ்டர் இங்க வந்தா அதை ஃபேஸ் பண்றது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவன் இந்த டஞ்சனோட ஹிடன் பாஸ முழுசா முடிக்கணும்னு தான் இங்க வந்திருக்கான். இது தொடர்ந்து சீன் ஷிஃப்ட் ஆகுது. சன்மோ தன் லெவல அப் பண்ணிட்டத பாக்குறோம். அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே ரேங்கிங் லிஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் லிஸ்டை மாத்துனது, யார் இவ்ளோ வேகமா டாப் லெவலுக்கு போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க சன்மோவோட நேம் காட்டுறாங்க. அவன் லெவல் 3 ஐ அச்சீவ் பண்ணிட்டான். அங்க இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட் யாரு,
இவனை பத்தி நாம பெருசா கேட்டதே இல்ல. ஆனா இவன் இவ்ளோ சீக்கிரம் டாப் ரேங்கிங்ல வந்துட்டான். அதாவது நம்ம அகாடமிக்கு இப்போ ஒரு ஜீனியஸ் ஸ்டூடெண்ட் வந்திருக்கான். இவன் காரணமா நம்ம அகாடமி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸும் உண்மையிலேயே நம்ம அகாடமிக்கு ஒரு நியூ டேலண்டட் ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்கான். இவனை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஃபியூச்சர்ல இவனை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இவன் ஸ்டார்டிங்ல 5 நிமிஷத்துல 2 லெவல் அப் பண்ணிருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட சீன் ஷிஃப்ட் ஆனதும் சன்மோவோட சீன் காட்டுறாங்க. அவன் முன்னாடி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். அவன், எனக்கு இதுவரைக்கும் எந்த மான்ஸ்டரும் தெரியல. நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஆனா மேபி இது ஒரு பாஸ் ஏரியாவா இருக்கலாம், இல்லனா ஏதாவது பவர்ஃபுல் மான்ஸ்டர் ஏரியாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதனால அவன் மெதுவா கேர்ஃபுல்லா முன்னாடி போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பாஸ் மான்ஸ்டர் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்களோட சம்மன் ஆர்ட் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னா அவங்க நிறைய சம்மன் பண்ணிருப்பாங்க. சன்மோவும் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். சன்மோ, இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. நான் இப்போவே கீழே இறங்கி அந்த லேண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொன்னுடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் உடனே இத பத்தி யோசிச்சுட்டு நிறைய ஷூரிகன்ஸ் வெளியே எடுத்துட்டு, சரி இப்போ ஃபைட் பண்றதுக்கு ரெடியாகுங்க அப்படின்னு சொல்றான். அவன் ரொம்ப வேகமா முன்னாடி ஷூரிகன் அட்டாக்ஸ் பண்றான். அதனால நிறைய லேண்ட்ஸ் ஒவ்வொரு அட்டாக்லயும் செத்து போகுதுங்க. இத பார்த்ததும் ஷேடோ மேஜஸும் ஷாக் ஆகுதுங்க. ஆனா அவங்க மறுபடியும் தன்னோட சம்மனிங் ஆர்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இப்போ அவங்க தன்னோட சம்மனிங் ஆர்ட்ல நிறைய ஹெல்ஸ் இன்னும் அதிகமா வெளிக்கொண்டு வர்றாங்க. சன்மோ, எனக்கு தெரியும் இந்த லேண்ட்ஸ கொல்ல இன்னொரு வழி இருக்கு. நான் இந்த ஷேடோ மேஜஸ ஒரே டைம்ல கொன்னுட்டா அதுக்கப்புறம் இந்த லேண்ட்ஸும் டிஸப்பியர் ஆகிடும். அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிடும். நான் ஒரே டைம்ல எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இவங்க நிறைய ஹெல்ஸ சம்மன் பண்ண விடணும் அப்படின்னு சொல்றான். அவன் பாத்துட்டு இருக்கான். மெதுவா நிறைய ஹெல்ஸ் சம்மன் ஆகிட்டு இருக்கு. இதனால அவன் மெதுவா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஏன்னா இதனால அவன் மெதுவா ரொம்ப பவர்ஃபுல் ஆகுறான். அண்ட் எப்படியும் இப்போ அவன்கிட்ட ஒரு ஆக்டிவ் ஸ்கில் அண்ட் ஒரு பாசிவ் ஸ்கில் ரெண்டுமே இருக்கு. அதை யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் கொல்லுறது அவனுக்கு பெரிய கஷ்டமான விஷயமே இல்ல. அவன் இத பத்தி பேசிக்கிட்டே மறைஞ்சு இந்த விஷயங்களை பாத்துட்டு இருக்கான். அண்ட் இன்னும் நிறைய டைம் ஆகும். அதனால நான் ஒரு ஷார்ட் நேப் எடுத்துக்கணும். இந்த ஷார்ட் நேப்புக்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்றான். அண்ட் அதனால அவன் இந்த டஞ்சன் உள்ளேயே தூங்குறதுக்கு உட்காந்துட்டு, வெளியே என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அப்புறம் வெளியே இருக்கிற சீன் காட்டுறாங்க. ரேங்கிங் லிஸ்ட் மறுபடியும் மெதுவா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அங்க சன்மோவோட நேம் அங்கிருந்து ஃபுல்லா மறைஞ்சிடுச்சு. நம்பர் 1ல சன்னோட நேம் இருக்கு. நம்பர் 2ல லுவோ ஜிங்கோட நேம் இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே இப்போதான் லுவோ ஜிங் செகண்ட் நம்பர்ல இருந்தா. ஆனா அவ தன் ப்ரொஃபஷனை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரேங்கிங்ல அவ ஒரு கன் மாஸ்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நாம பாக்குறோம் அவ தன் கன் மாஸ்டர் காஸ்டியூமை யூஸ் பண்ணி ஈஸியா நிறைய மான்ஸ்டர்ஸ தூரத்துல இருந்தே கொல்லுறா. மத்த பக்கம் சன்னோட சீன் காட்டுறாங்க. அவன் ஒரு ஸ்வாட் மாஸ்டரை அவேக் பண்ணிட்டான். அண்ட் அதோட அவன் தன் ஸ்வாட்டை யூஸ் பண்ணி ஈஸியா நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணி அவங்கள ஈஸியா நசுக்கி கொல்றான். அண்ட் இவனோட பவர் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த எல்லா விஷயங்களையும் அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்மோவோட நேம் டாப்ல இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த பையன் எங்க போயிட்டான் யாருக்கும் தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப டேலண்ட காட்டினான். ஆனா இப்போ அவன் ரேங்கிங் லிஸ்ட்ல ஒருபோதும் இல்லாமலே மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சன்மோவோட ரேங்கிங்க பாக்கும்போது சன்மோ இப்போ லாஸ்ட் ரேங்கிங்ல இருக்கான் அப்படின்னு தெரியுது. இத பார்த்ததும் அவங்க ஃபுல்லா ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க, இது எப்படி ஆகலாம்? எனக்கு ஒன்னும் புரியல. இந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாப்ல இருந்தான். ஆனா இப்போ லாஸ்ட்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதோட பசங்க பேசிட்டு இருக்காங்க. நாம சரியாதான் நினைச்சோம். நமக்கு தெரியாத அந்த பையன் கண்டிப்பா எந்த டேலண்ட்டும் உள்ளவன் இல்ல. அவனுக்கு சும்மா பை சான்ஸ் இந்த எபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கும். இல்லனா அவனால ஒன்னும் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சன்மோவை பத்தி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அப்போ அவங்க அங்க சன்மோவோட ரேங்கிங் மேல போறத பாக்குறாங்க. அண்ட் அவங்க, அப்போ இது மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒன்னும் புரியல. மத்த இன்ஸ்ட்ரக்டர்ஸும் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லா ஷாக் ஆகிடுறாங்க. மெயின் இன்ஸ்ட்ரக்டர், மறுபடியும் அவன் டாப் ரேங்கிங்ல வந்துட்டான். இது எப்படி ஆகலாம்? எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு நிமிஷத்துல விஷயங்களும் எப்படி மாற முடியும்? இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஒன்னும் புரியல. அவங்க மைண்ட் ஃபுல்லா டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சீன் காட்டுறாங்க. சன்மோ தூக்கத்துல இருந்து எழுந்துட்டான். அவன், அடடா, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நான் இப்போ சீக்கிரம் என் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அண்ட் அவன் நினைச்ச மாதிரி அங்க நிறைய மான்ஸ்டர் ஸ்பான் ஆகி இருந்துச்சு. அத பார்த்ததும் அவன், இங்கு 300 முதல் 400 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அண்ட் அவன் உடனே தன்னோட மிஷன் கன்னை வெளியே எடுத்து தொடர்ந்து ஃபயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அண்ட் அவனோட மிஷன் கன் இந்த மான்ஸ்டர்ஸ்க்கு எதிரா ஃபுல்லா அன்எஃபெக்டிவா இருக்கு. சன்மோ, இங்கே இவங்க ரொம்ப இருக்காங்க. இந்த மிஷன் கன் இவங்க மேல அதிக நேரம் வேலை செய்யாது. ஆனா இது வேலை செய்யற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான்.
அண்ட் நாம பாக்குறோம் அவன் கண்டினியூஸா ஃபயர் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் அவனோட ஃபயரிங் கொஞ்சமும் ஸ்டாப் ஆகல. கீழே இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸும் கொல்லப்படுதுங்க. ஆனா அப்போ அவன் ஷேடோ மேஜஸ கொல்ல அவங்க மேல ஃபயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அண்ட் நாம பாக்குறோம் அவனோட ஃபயரிங்னால அந்த ஷேடோ மேஜஸும் கொஞ்ச நேரத்துல கொல்லப்படுதுங்க. ஆனா அதனால அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அண்ட் அங்க இருந்த மான்ஸ்டர் ஆர்மியும் அந்த பிளாஸ்டோட கொல்லப்படுது. சன்மோ அங்க நான் இங்க எல்லா விஷயங்களையும் சரியா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அதோட அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அத பார்த்ததும் அவன் ஃபுல்லா ஷாக் ஆகிடுறான். அண்ட் அங்க சிஸ்டமும் அவன்கிட்ட நீங்க கண்டினியூஸா லெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுது. சன்மோவும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அப்போ அவன் தென் சிஸ்டம்ல செக் பண்றான். அண்ட் அவனோட அப்கிரேடுக்கு ஏத்த மாதிரி அவனோட ஸ்கில்ஸும் அங்க மெதுவா அப்கிரேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது. அண்ட் அவன் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா என்னோட ஸ்கில்ஸும் மெதுவா அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான்.